பொய் சொல்றா சார். அன்னைக்கு என்கிட்ட உங்க மாமா சாவு என் கையில தான் சவால் விட்டா சார். இந்த வேங்கடத்தாவை பாக்குறதும் சாக்ஷாத் அந்த திருவேங்கடத்தாவை பாக்குறதும் ஒண்ணுதான். காத்திருந்தா ஒண்ணும் தப்பு. இந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு நான் எவ்வளவு நல்லது பண்ணினேன். ஆனா இந்த ஜனங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா பாருங்க. ஆள் ஆளுக்கு ஜாட மாடையா பேசுறாங்க. அதுவும் என் காது படவே தங்க சம்பந்தி திடீர்னு தூக்கு மாட்டி செத்துட்டாரே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. 20 வருஷமா அவர் தலைமறைவா வேற இருந்தாரா, இப்பதான் குடும்பத்தோடவே வந்து சேர்ந்தாரா. அந்த ஆள் செத்ததுனால என் பொண்ணு அமுதா கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதியில நடக்குமா நடக்காதான்னு பரபரப்பா பேசிக்கிறாளுங்க. ஒருத்தி நடக்குங்கிறாங்க, இன்னொருத்தி நடக்காதுங்கிறாங்க, அதுக்கு மேல ஒருத்தி பொறுத்திருந்து பாப்போங்கிறாங்க. இப்படி பட்டிமன்றமே நடத்துறாளுங்க. விட்டா என் மேல பந்தயமே கட்டுவாளுங்க போல இருக்கு. அதுலயும் அந்த டெய்லர் பொண்டாட்டி இருக்கா தெரியுமா, அவ குடும்பத்துக்கு நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு வீடு வீடா போய் நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி நம்ம வீட்டு நியூஸ பேசி திரியறாங்க. இதெல்லாம் என்னங்க நல்லா இருக்குது. என்னத்த சொல்றது? சரி விடுதாங்க, பேசுறவங்க பேசிட்டு போகட்டும். அது எப்படிங்க பேசிட்டு போட்டுன்னு விட முடியும்? நம்ம வீட்டு சமாச்சாரத்தை நாமளே பேச முடியல, ஆனா ஊரே பேசுது. நாம இன்னைக்கு சம்பந்திக்கிட்ட கல்யாண விஷயத்த பேசி இருக்கணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டோங்க. நம்ம சூழ்நிலை அப்படி பேசக்கூடாதுன்னு தான் பேசாம போலான்னு வந்துட்டோம். பேசாம வந்துட்டதுதான் இப்படி கடந்து புலம்ப வேண்டியதா இருக்கு. ஒரு வாய் சோறு நிம்மதியா சாப்பிட முடியல, அக்கடான்னு படுத்து தூங்க முடியல, மனசு கடந்து அடிச்சுக்குது. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் உன் கல்யாண விஷயம் தாமா, அதை விட முக்கியமான விஷயம் எங்களுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு நாங்க சம்பந்தி வீட்டுக்கு போனோமே, உன் கல்யாண விஷயத்த பேச முடியாம திரும்ப வந்துட்டோம்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்மா. அப்பா, ரஞ்சினியை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னல, ரஞ்சினியை கொலை பண்ண முயற்சி பண்ணது சிவாவோட அப்பாவாம்பா. விஷயம் உன் காதுக்கும் வந்துருச்சா? நீங்க கேக்குறத பார்த்தா இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அன்னைக்கு நாங்க சம்பந்தி அம்மாவை பார்த்து உன் கல்யாண விஷயத்த பேசலான்னு போனோம்ல, அப்படி இப்படின்னு ஆறுதல் வார்த்தையெல்லாம் பேசிட்டு அப்படியே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோம். திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அங்க நின்னுட்டாருமா. அப்பதாமா எங்களுக்கே விஷயம் தெரியும். ஆமாமா, எங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல. என்னடா அது செத்து போன சம்பந்தியம் வந்து கொலகாரா அது இதுன்னு சொல்றாங்களேன்னு நாங்க திகச்சு போயிட்டோம். ஏங்க, ரஞ்சினிய கொலை பண்ண பாத்திருக்காரே, ஏதாவது தனிப்பட்ட விரோதமா, இல்ல பணத்துக்காகவா, இல்ல யாராவது ஏவி விட்டான்னு சரமாரியா கேள்வி கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தொலைச்சிட்டாரங்க. பாவம் சம்பந்தியம்மா, 20 வருஷம் கழிச்சு வீடு வந்திருக்கிறாரு. அவர் எதுவும் கேட்க வேணாம். நானும் அவருடைய பழைய வாழ்க்கை பத்தி கேட்கல, அவரும் அவருடைய பழைய வாழ்க்கை பத்தி சொல்லலன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த இன்ஸ்பெக்டர் விட்டாரா, மாப்பிள்ள எங்க வேலை செய்யறாருன்னு விசாரிச்சாரு. இந்த கங்கா, கணேசன், உங்க அப்பா என்ன எல்லாரையும் விசாரிச்சாருமா. அது ஏன் கேக்குற, எங்களையும் ஜீப்ல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாரோன்னு நான் பயந்தே போயிட்டேன். அப்பா நல்ல வேலை, அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இருக்கிற பிரச்சனையில இப்ப சம்பந்தி கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு புதுசா பிரச்சனை வேற. ஏய் வாடிங்க, வாடி. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்கா? ஏண்டி, இங்க நாங்க 3 பேர் குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருக்கோம், நீ என்னமோ ரோட்ல சிக்னல் விழுந்த உடனே பயந்து போய் கிராஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்க. ஏய் என்னாச்சு உனக்கு? முகமெல்லாம் வெளுத்து போய் கிடக்குது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்க. என்னாச்சுங்க இவளுக்கு? ஏதோ சித்தாள் வேலைக்கு போய் செங்கலை சுமத்துட்டு வந்த மாதிரி இருக்கா. இவளை என்ன ஏதுன்னு கேளுங்க. அட விடுமா, ஆபீஸ் முடிஞ்சு அடிச்சு புடிச்சு அவ பஸ்ஸை புடிச்சு கூட்டத்துல நசுங்கி வேர்த்து வெறுத்து வந்திருக்கா. நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ போமா. ஐய, என்ன இவ மொழியே சரியில்லை. என்ன எதுன்னு கேட்க சொன்ன இப்படி விட்டா எப்படி? எப்படியோ எக்கேடோ கெட்டு போய் ஒழிங்க. என் பேச்ச யார் இங்க கேக்குறா? சார் இவன் தான் சார், நிறுத்துங்க சார். சார் திரும்புங்க சார். சார் வரேன் சார், சீக்கிரம் சார், சீக்கிரம் சார். சார் போங்க சார். ஏய் நில்லா, எங்கடா ஓடுற? சார் அடிங்க சார், போடுங்க சார். சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன்டா ஓடுன? தொடச்சுனா ஓட மாட்டாங்களா?
துரத்துல ஓடுவியா? ஆமா சார், நாய் துரத்தினா ஓட மாட்டாங்களா? போலீஸே நாய்ங்கிறியா? போடுங்க சார். சார் எதுக்கு எடுத்தாலும் சும்மா ஏன் சார் பொட்டு பொட்டுன்னு அடிக்கிறீங்க? ஏண்டா போலீஸ் கிட்டே ஆட்டம் காட்டுறியா? டேய் எதுக்கு நான் பார்த்தது ஓடுன? ஏன் சார் எப்படியும் பிடிச்சா கும்மா குத்து குத்துவீங்க, அதுக்கு தான் ஓடிடலான்னு பார்த்தேன். சார் உங்களையே கலாய்க்கிறான் சார். இவன் சும்மா எதையோ போட்டு கொடுத்துட்டே இருக்கான் சார். ஏய் என்னை பார்த்து ஏன்டா ஓடுன? சார் இவன் என்னை பார்த்து ஏதோ கையை காட்டினா அதனால தான் ஓடணும் சார். அவர் கை காட்டினா ஓடிடுவியா? ஒண்ணு சார் என்ன சார் பொட்டு பொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது. இதில் தண்ணி வேற போட்டிருக்கேன். ஏதாவது பேசி உங்ககிட்ட 7.5 கொடுத்துட்டு போறேன். சார் சத்தியமா நான் குடிச்சிருந்ததுனால தான் ஓடினேன். சார் இவனை விட்டுறாதீங்க சார். இவன் தான் சார் எங்க மாமாவை கொண்டு தூக்குல தொங்க விட்டவன். இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாடம் கட்டினீங்கன்னா தான் சார் உண்மையெல்லாம் ஒத்துக்குவான். ஏண்டா நான் என்ன டட்கா வண்டி குதிரையாடா லாடம் கட்ட சொல்றேன்? நக்கலை பத்தீங்களா சார்? உங்களையே கலாய்க்கிறான். டேய் உண்மையை சொல்றா. நீ தானே தனக்கூடி அடிச்சு கொண்டு தூக்குல தொங்க விட்ட சொல்றா. சார் அவன் தான் அப்படி சொல்றான்னா நீங்களும் அப்படி கேட்டா என்ன சார்? என் ஃபுல் டைம் ஒர்க்கு குடிக்கிறதும் சரக்கு வாங்க பணம் தேத்துறது தான் சார். ஓ அப்போ குடிக்கிறதுக்கு பணம் தேவை. அந்த பணத்துக்காக தனக்குடிய கொண்டு தூக்குல தொங்க விட்டுருக்க. கொலை பண்ற அளவுக்குலாம் நான் ஒர்த்து இல்லை சார். நீங்களே யோசிச்சு பாருங்க சார். தனக்கோடி என்ன ஹைட்டு என்ன வெயிட்டுன்னு என்ன பாருங்க. சரக்கு போட்டு போட்டு நாடி நரம்பெல்லாம் இத்து போச்சு சார். நான் ஒத்த ஆளா தனக்கோடிய கொன்னு எப்படி சார் அவ்வளோ உயரத்துல மரத்துல ஏறி தூக்கில மாட்டி விடுவேன்? அப்போ கூட்டமா சேர்ந்து கூலிப்பட மாதிரி செஞ்சிருக்கீங்க சார் இதனா? என்ன சார் எதை சொன்னாலும் எனக்கு மடக்காம பேசுறீங்களா சார்? எனக்கும் தனக்கோடி சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். சார் பொய் சொல்றா சார். அன்னைக்கு என்கிட்ட உங்க மாமா சாவு என் கையில தான் சவால் விட்டா சார். சார் சவால் எல்லாம் விடல சார். சரக்கு போட்டதும் ஏதாவது உளறி இருப்பேன் சார். உளறத அப்படியே பிடிச்சிக்கிட்டான். நான் அப்பவே மறந்துட்டேன் சார். அதுக்குன்னு இவன் விடாம புடிச்சுக்கிட்டு பாடா படுத்துறான் சார். சார் இவனை இப்படி எல்லாம் விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையை சொல்லுவான் சார். டேய் நரா ஸ்டேஷனுக்கு நரா போ. சார் என்னை எங்க வச்சு விசாரிச்சாலும் எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான் சார். தனக்கோடி சாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. வேணும்னா எங்க அம்மாவை விசாரிச்சிங்களானாக்கா ஏதாவது துப்பு கிடைக்கலாம் சார். யாரா உங்க அம்மா? வேங்கடத்தா. வேங்கடத்தாவா? என்ன வீடு பூட்டி இருக்கு? யாரு குடும்பத்தை கெடுக்க போயிருக்காளுங்களோ? எல்லாம் தலையெழுத்து. இவளுங்களுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரத்னா, அடடே என்ன ரத்னா, ரொம்ப நேரமா வாசல்லே காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? வேங்கடத்தான சும்மாவா? இந்த வேங்கடத்தாவை பாக்குறதும் சாக்ஷாத் அந்த திருவேங்கடத்தாவை பாக்குறதும் ஒண்ணுதான். காத்திருந்தா ஒண்ணும் தப்பு இல்ல. எதுக்கு எதை நினைச்சு பேசுறீங்க? உங்க அட்டுழியத்துக்கு ஒரு அளவு இல்லையா? எதுக்கு ரத்னா இப்படி வீணா டென்ஷன் ஆகுற? காணிக்கை செலுத்த வந்தாலும் கப்பங்கட்ட வந்தாலும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த ராஜரத்னம் ஒன்னும் காணிக்கை செலுத்துறதுக்கோ கப்பம் கட்டுறதுக்கோ இங்க வரல. சொல்லுவாங்க என்னன்னு? பூனை இழைச்சிடுச்சுன்னா எலி கூட கிண்டல் பண்ணுன்னு. நீ ஏப்ப அப்படி நினைக்கிற? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு நினைச்சுக்கோ. நீ யானைனா நாங்க பூனையா இருந்துட்டு போறோம். இப்ப எங்க காலம். என்ன பாட்டி நீங்க வந்த பெரிய மனுஷனை வாசலை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள வாங்க. சாவி கொடுங்க. இந்த முதல்ல கதவை தர. வாங்க வாங்க வாங்க. வாரத்தனா வா. வாரத்தனா வா வா. ஆமா அது வந்து என்ன ரத்னா இங்கே நிக்கிற? என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தானே வாசல்ல இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்த. அப்புறம் என்ன உனக்கு தயக்கம்? உள்ள வாப்பா வா. என்ன நமக்குள்ள என்ன சண்டையா சச்சரவா? அதான் எல்லாம் பேசி முறையா தானே முடிவெடுத்திருக்கோம். அப்புறம் என்ன யோசனை பண்ணிட்டு அங்கே நிக்கிற நீ? சரி உட்காரு. அதான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல. உட்காரு உட்காரு. சரி என்ன விஷயம் சொல்லுப்பா. நான் சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி பொண்ணுகிட்ட எல்லாம் பேசி சம்மதம் வாங்கிட்டியா? அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். என் சொத்துல பாதிய பைசா குறையாம உன் பேத்தி ரோஜா பேர்ல எழுதி வைக்கிறேன். பாத்தியா ரோஜா, நான் சொன்னேன்ல
ரத்தனம் பாதி சொத்தை உன் பேர்ல எழுதி வைப்பான்னு சொன்னல, அதே மாதிரி செஞ்சுட்டான் பாத்தியா? யார் கேட்டாலும் இல்லைன்னு ரத்தன வாயில இருந்து வந்ததே இல்ல. கொடுத்து கொடுத்து செவந்த கரம்னு சொல்லுவாங்கல்ல, அது ரத்தனத்துக்கு தான் பொருந்தும். மத்தவங்களை கிள்ளி கொடுக்கவே தயங்குவாங்க. ஆனா ரத்தனம் அள்ளி கொடுக்கவே தயங்க மாட்டாரு. யாருக்கும் வள்ளல் பட்டம் எல்லாம் கொடுக்கறாங்க, இந்த ரத்தனத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் கேட்டதும் பாதி சொத்தை எழுதி வைக்க சம்மதிச்சு என் பேத்திய கோடீஸ்வரி ஆக்க போறியே. உனக்கு உண்மையிலே பெரிய மனசுப்பா, ரொம்ப பெரிய மனசுப்பா. சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க. இனி எதுக்கு நாளை தள்ளி போட்டுட்டு இருக்க? கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து உன் ஆடிட்டர் இருக்கார்ல, அவரை பார்த்து நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி அப்படியே உன் வக்கீலையும் வரவழைச்சிரு. ஆடிட்டர் வக்கீல்லாம் எதுக்குன்னு கேக்குறியா? அவங்களுக்கு தானப்பா உன் சொத்தெல்லாம் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதுல அசைற சொத்து எவ்வளவு, அசையாத சொத்து எவ்வளவு, பாண்டு பத்திரம் எல்லாம் எவ்வளவு இருக்கு, பணம் எல்லாம் எவ்வளவு இருக்கு, லாக்கர்ல எவ்வளவு நகை இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். பாட்டி, நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சா நீங்க இவ்வளவு விவரமா இருக்கீங்க. இருக்க மாட்டேனா பின்ன? இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நானும் என் பரம்பரையில யாரோ கோடீஸ்வரி ஆவோன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதனாலதான் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த வேங்கடத்தா கிழவி சாதாரண கிழவி இல்ல, சூனியக்கார கிழவி இல்ல ரத்னம். அப்புறம் ரத்னம் எல்லா சொத்தையும் என் பேத்தி பேர்ல தானமா எழுதி கொடுத்திருப்பா. கரையுமே எழுதி கொடுத்துட வேண்டாம். ஏன்னா என் பேத்தியால எப்படி இவ்வளவு சொத்தையும் கரையமா வாங்க முடியும்னு இந்த வருமான வரிக்காரங்க இருக்காங்க பாருங்க, கேள்வி மேல கேள்வி கேட்பாங்கப்பா. நீ ஏன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க? நானும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் வேற ஒண்ணு இல்லப்பா. நீ சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னதும் அந்த சந்தோஷத்துல நிறைய பேசிட்டேன். நீ பேசு ரத்னம், பேசு, மனசை விட்டு பேசு. நீங்க கேட்டபடியே என் சொத்துல சரி பாதிய நான் எழுதி வைக்க சம்மதிக்கிறேன். ஆனா என்னது ஆனா? என் பொண்ணு ரஞ்சனி சிவா மேல உயிரையே வச்சிருக்கா. அவன் மேல பைத்தியமா இருக்கா. அவனை புருஷனை அடையிறதையே அவ வாழ்க்கையோட லட்சியமா வச்சிருக்கா. அதுக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் போராடுறா. இந்த நேரத்துல அவகிட்ட போய் சிவாவை விட்டு கொடுன்னு என்னால சொல்ல முடியாது. அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். உங்க முழு சொத்தையும் விட உங்க மகன் ரஞ்சினி பெரிய சொத்தா நினைக்கிறது சிவாவை தான். அந்த சிவா கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும். ரோஜா விடாது அடம் பிடிப்பதின் உள்நோக்கம் என்னவாக இருக்கும்?